மக்களே காலையில முதல் ப்ரோமோ வந்திருக்கும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு போற போக பார்த்தா அர்ச்சனா பணப்பெட்டி எடுத்துருவாங்களோ அப்படின்னு தோணுது. லைவ்ல ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அத முதல்ல பார்த்துரலாம். கூடவே அந்த முதல் ப்ரோமோவையும் சேர்த்து பார்த்துரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். முதல் ப்ரோமோ பார்த்திருப்பீங்க. 12 லட்சத்தை எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்க. அதை யார் எடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க. எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து விசித்ரா எடுக்க மாட்டா அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் யோசிக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் இந்த இடத்துல நம்ம பூர்ணிமா நான் எடுத்துட்டு போலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க மாயாவும் அதுக்கு ஏத்த மாதிரி யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 20 lakhs வரைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொன்னதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் முதல் ப்ரோமோ. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு லைவ்ல நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அர்ச்சனாவை காண்டேத்தியே அந்த பணத்தை எடுக்க வச்சிருவாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஆக்சுவலா காலையில பிக் பாஸ் ஒரு டாஸ்க கொடுத்திருக்காப்ல. இங்க வரும்போது யார் யாரெல்லாம், அதாவது இங்க இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் யார் யாரு வெளியில வந்து பாட்ஸை செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதாவது பிஆர் டீமை யார் யாரெல்லாம் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சிட்டாப்ல. அர்ச்சனாவை போட்டு உடைக்கிறதுக்காகவே இந்த டாஸ்க் வச்சிருக்காப்ல. இன்ஃபேக்ட் இங்க இருக்க எல்லாருமே வெளியில பிஆர் டீம் செட் பண்ணி தான் வந்திருக்காங்க. இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. தினேஷ் மட்டும் செட் பண்ணிருக்காரா இல்லையா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவருக்கான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வெளில ரொம்ப கம்மி தான். பட் அர்ச்சனாவை எப்படியாவது பிக் பாஸே இந்த இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு போல. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டை பிக் பாஸ் டீமே குறைக்க நினைக்கிறாங்க. நேத்து கூட இந்த இடத்துல அர்ச்சனாக்கு பிஆர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தினேஷ் சொன்ன விஷயத்த மட்டும் தான் எபிசோட்ல போட்டாங்க. மாயாக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் போடவே இல்ல. அதுக்கடுத்து மாயா வந்து பேசியிருப்பாங்க. மாயாக்கு இப்ப ரீசெண்ட் டைம்ஸா விஷ்ணுவை பிடிக்கல, அதனால கிளியராவே போட்டு உடைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு விவிஎன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபேன் குரூப்லாம் இருக்கு. அதனால அவங்க இந்த மாதிரி பாட்ஸ் எல்லாம் செட் பண்ணி அவருக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க விஷ்ணுவை குத்திட்டு போயிட்டாங்க. விஷ்ணு வந்து சொல்லும்போது எனக்கு இந்த மாதிரி குரூப்ஸ் இருக்கு, எனக்கு சில ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆனா அவங்க ஃபேக் ஓட்ஸ் போடுவாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல. எனக்கு இதுக்கு கொடுக்கறதுக்குலாம் செலவு கிடையாது. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். 2-3 வீடியோஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா இதெல்லாம் எந்த வகையில எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்லாம் எனக்கு தெரியல. எனக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அர்ச்சனாக்கு இந்த மாதிரி வெளியில பிஆர் டீம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாப்ல. அதுக்கப்புறம் தான் பூர்ணிமா வந்து இந்த ஃபேக் ஓட்ஸ்னா என்ன, பாட்ஸ்னா என்ன, சாஃப்ட்வேர்ஸ் வச்சு இந்த மாதிரி ஓட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அதை ஈஸியா டிடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு அர்ச்சனாக்கு தான் இந்த இடத்துல பிஆர் டீம் பயங்கரமா ஒர்க் பண்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி கிளியரா சொல்றாங்க. ஏன்னா இங்க வரக்கூடிய டாமன்ஸ் டாஸ்க், வின் டாஸ்க் இது எல்லாத்துலயுமே அவங்களோட ஓட்டிங் பயங்கரமா இருக்கு. சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் இருந்தாலுமே இந்த அளவுக்கு எப்படி ஓட்டிங் வரும் அப்படிங்கிற மாதிரி ஃபன் நோட்ல சொல்ற மாதிரி அர்ச்சனாவை ஊம குத்தா குத்திட்டு போய் உட்காந்துட்டாங்க. மாயாக்கும் அர்ச்சனாவை சொல்லணும் அப்படின்னு ஆசை. ஆனா எங்க ஓட்டிங்ல பாதிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவை போட்டு விட்டு பூர்ணிமா சொல்லும்போது விசில் அடிச்சு அழகா ரசிக்கிறாங்க. மணி வந்தாப்ல எனக்கு பெருசா தெரியல, ஆனா இங்க இருக்க எல்லாருமே வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு இப்போதைக்கு பாக்குற அளவுக்கு பூர்ணிமா வச்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா சோஷியல் மீடியா பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாப்ல. விசித்ரா வந்திருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க தான் ஹைலைட். எனக்கு இதை பத்தி எல்லாம் இப்பதான் தெரியுது. ஆனா இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கும் அர்ச்சனா அப்படின்னு தான் படுது. ஏன்னா அவளுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு ஓட்டு வருது அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த டாமன்ஸ் டாஸ்க்ல எல்லாம் எனக்கு 3000 ஓட்டு தான் வந்தது. அவளுக்கு 50,000 ஓட்டு கிட்ட போகுது. மேபி அவ இதெல்லாம் செட் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு தோணுது. கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி வெளியில பிஆர்ஓ எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கா அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கிளியரா சொல்லிட்டாங்க. இந்த கேமுக்காக ஒரு புக்கே எழுதி வச்சுட்டு வந்திருக்கா போல அப்படிங்கிற மாதிரி கிளியரா சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்க. இதுல வேற விசித்ரா வேற நடுவுல எக்ஸ்ட்ரா சில வார்த்தையும் விட்டாங்க. அர்ச்சனா பொண்ணு இங்க கரெக்டா நடிக்கிற மாதிரி தெரியுது. வந்த கொஞ்ச நாள் அழுதா, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு இடத்துல அவங்களுக்கு நெகட்டிவ் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அவ வந்து அதை நார்மல் ஆக்கிட்டு எல்லாருக்கூடயும் ஒன்னா இருக்கா. இப்ப திடீர்னு பார்த்தா எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்டா இருக்கணும், 2 வாரம் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நடிப்பு மாதிரி எனக்கு தெரியுது. மேபி இந்த வாரம் இப்படி இருக்கணும், இதுக்கேற்ற மாதிரி வெளியில போஸ்டர் எல்லாம் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுட்டு வந்தாலும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பதான் அர்ச்சனா செம காண்டாயிட்டாங்க. விஜய் வர்மா வந்திருப்பாப்ல. அவர் இந்த இடத்துல நான் வெளில இருந்து வரும்போதே சில விஷயத்த பார்த்துட்டேன். 2 நாள் இந்த பொண்ணு அழுது வந்த புதுசுல. அப்பவே இந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஓட்டிங் கிடைச்சது. அப்பதான் எனக்கு புரிஞ்சது பயங்கரமா ஆள் செட் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி. நான் வெளில இருந்து வந்ததுனால இது எனக்கு கிளியரா புரியுது. சோ எனக்கு தெரிஞ்ச அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி அவருமே இந்த இடத்துல அர்ச்சனாவை போட்டு உடைச்சிட்டு போயிட்டாப்ல. சோ இதுலயே அர்ச்சனா செம காண்டா இருப்பாங்க. விசித்ரா சொன்னப்பெல்லாம் செம காண்டா இருப்பாங்க. நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற லெவலுக்கு காண்டாயிட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். இவங்க பிஆர் செட் பண்ணி தான் வந்திருக்காங்க. அது கிளியரா தெரியுது. ஆனா அங்க இருக்க எல்லாருக்குமே பிஆர் இருக்காங்க. அதை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதை தான் இந்த இடத்துல தினேஷ் வந்து உடைச்சாப்ல. கிளியரா வந்தாப்ல. இந்த பாருங்க ஃபேக் ஓட்ஸ் போடுறத மட்டும் நான் சொல்லல. அவங்களுக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் ஹேண்டில் பண்றவங்க சரியா ஹேண்டில் பண்ணா கூட அவங்களுக்கு ஓட்டிங் வேணாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை நான் பாசிட்டிவ் நோட்டா தான் இந்த இடத்துல எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி வெளியில இருக்கப்போ எனக்கு சில விஷயங்கள் பட்டுது. நான் சில விஷயம்லாம் பிக் பாஸ் 7 சர்ச் பண்ணும்போது மாயா ஸ்குவாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஆர் டீம் வந்து என்ன வெறுப்பேத்துனாங்க. நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி மாயாக்கு இந்த மாதிரி பிஆர் இருக்காங்க அப்படிங்கறத போட்டு உடஸ்டாப்ல. அப்புறம் அர்ச்சனாக்கு இந்த மாதிரி பிஆர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கு. இங்க இருக்க எல்லாத்த விட அவங்களோட சோஷியல் மீடியால அவங்க மேனேஜர் யாரு, கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படிங்கிற எல்லா டீடைலும் இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப ஹேண்டிலிங் கரெக்டா இருக்கு. சோ அதனால அவங்களுக்கும் இந்த மாதிரி ஓட்டிங் அதிகமா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிஆர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாப்ல. ஆனா இவர் மட்டும் தான் கொஞ்சம் டீசெண்டா சொன்னாப்ல. மாயா, பூர்ணிமா, விஜய் வர்மா, அர்ச்சனாவை போட்டு தாக்கிட்டாங்க. இவளை எப்படியாவது
எப்படியாவது உருக்குலைச்சு நீங்க எப்படியாவது இந்த பணத்தை எடுத்துட்டு போக வச்சிடணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க அப்படின்றது மட்டும் புரியுது. இவங்களுக்கெல்லாம் என்னமோ பிஆர் டீம் இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக் மாயா நார்த் இந்தியா ஓட்டெல்லாம் வாங்கி சேவ் ஆனாங்க. அதெல்லாம் பிஆர் டீம் இல்லாம என்ன அப்படின்னு எனக்கு புரியல. இவங்களுக்கு பிஆர் டீம் வச்சுக்கிட்டா தப்பு இல்ல, அவங்களுக்கு பிஆர் டீம் இருந்தா தப்பு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அர்ச்சனா காண்டாயிட்டாங்க. டைரக்டா வந்து ஏங்க என்கிட்ட காசே இல்லைங்க, எனக்கு ஒரு மேனேஜர் இருக்காங்க, ஒரு டீம் இருக்காங்க, சினிமால வாய்ப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு பேமெண்ட் எல்லாம் பேச தெரியாது, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான் என்னோட சோசியல் மீடியா ஹேண்டலிங்ல இருக்கு. சோ அதனால நீங்க அதை வச்சு என்ன இங்க கம்பேர் பண்ணி எல்லாம் பேசாதீங்க. இன்ஃபேக்ட் இங்க வரும்போது என்கிட்ட காசே கிடையாது, காசு சம்பாதிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க இந்த அளவுக்கு ஒப்பிக்க தேவையில்ல. தினேஷ் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் பிஆர் டீம் வச்சிருக்கேன், நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே கேட்டலாம். ஆனா இவங்க இந்த இடத்துல எனக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா செம கான்ல இருக்காங்க, அது மட்டும் புரியுது. இதுக்கப்புறம் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி இன்னைக்கு அர்ச்சனா வெறுப்பேத்தி அவங்களை காசு எடுக்க வச்சிருவாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனா அவங்க எடுக்க கூடாது. என்னமோ அவங்களுக்கு மட்டும் தான் பிஆர் டீம் இருக்க மாதிரி எல்லாருமே ப்ரொஜெக்ட் பண்றது ரொம்ப தப்பு. எல்லாருக்குமே இருக்கு. அப்ப மாயா ஸ்குவாட்னா என்ன, மாயா மேஜிக்னா என்ன, பீனிக்ஸ் பூர்ணிமானா என்ன, இதெல்லாம் எனக்கு புரியல. விசித்ராக்குமே பிஆர் டீம் இருக்கு, இது எத்தனை பேர் நம்புவீங்க? அவங்க பிஆர் டீம்னா என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்குமே பிஆர் டீம் நல்லாவே ஒர்க் பண்றாங்க. சோ இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இவ்வளவு தூரம் வீடியோ பார்த்து எல்லாரும் மறக்காம லைக் பண்றேங்க, அது ரொம்ப முக்கியம். நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Bye bye, thank you guys.